இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய போதைப்பொருள் ஜாம்பவான் மிகப்பெரிய கொலை குற்றவாளி என்று சொல்லி அறியப்படுகிற கனமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலை விவகாரம் சார்ந்து 3 பேருடைய பெயர் பட்டியல்களை இன்றைக்கு அரசு தரப்பு வெளியிட்டிருக்கு. இதனுடைய பின்னணியில் 1.5 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றங்கள் கூட இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாம பிரதான குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஆயுததாரியோட சேர்த்து இன்னும் ஒருவரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களுடைய அடிப்படையில் ஏன் இந்த கொலைகள் இடம்பெற்றது, இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறது, எப்படியான திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டது என்று சொல்லி முழுமையான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. எப்படியான புதிய முடிச்சுக்கள் எல்லாம் அவுக்கப்பட்டிருக்கு என்பது பற்றி கொஞ்சம் விளக்கமாவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் கிருத்திகன் சேனல். என்ன விடயம் என்று சொல்லி பார்க்கறதுக்கு முன்னுக்கு மிக அவசியமான ஒரு பதிவு. இந்த படுகொலை சார்ந்து காவல்துறை தரப்பு மிக முக்கியமான கோரிக்கையை அனைத்து நாட்டு மக்கள்கிட்டையும் முன்வைத்திருக்கு. அதாவது இந்த படுகொலைக்கு உதவி இருக்கக்கூடிய அந்த ஆயுததாரிக்கு ஆயுதம் வழங்கினதாக கருதப்படுகிற குறித்த பெண் காவல்துறை பிடியில இருந்து தப்பிச்சிருக்கிறதாகும். அதாவது இவர் இன்னுமே காவல்துறையிட்ட சிக்கல. இவ்வாறான நிலையில இவர் இந்தியாவுக்கு தப்பிச் செல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதால இவர் தப்பிச் செல்றதை தடுக்கிறதுக்காக எங்காவது பொதுமக்கள் மத்தியில் நடமாட்டத்தை கண்டா உடனடியாக காவல்துறைக்கு அறிவிக்குமாறு காவல்துறை தரப்பு கோரிக்கை விடுத்திருக்குது. இவருடைய பெயர் செவ்வந்தி என்று சொல்லப்படுகிறது. 25 வயதுக்கு மதிக்கத்தக்கவர். இவரை நீங்கள் எங்காவது கண்டா காவல்துறை இலக்கங்களான 07185917272 என்ற இலக்கத்துக்கோ 07185917335 என்ற இலக்கத்துக்கோ நீங்கள் உடனடியான அழைப்பை மேற்கொண்டு நீங்கள் காவல்துறைக்கு இந்த விடயங்களை தெரிவிக்கலாம். யார் இந்த அழைப்பை வழங்குகிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே காவல்துறை தரப்பட்ட இருந்து அதிக சன்மானம் வழங்கப்படும் என்று சொல்லி காவல்துறையுடைய பிரதி போலீஸ் அதிபர் தெரிவிச்சிருக்கிறார். உண்மையிலேயே பெரிய விடயம். ஏனென்று சொன்னா இந்த கனமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலை விவகாரம் மட்டுமல்லாம ஏற்கனவே இவ மேல கணக்கு குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லியும் மிகப்பெரிய குற்ற பின்னணிகளோட இவர் நேரடியாக தொடர்பட்டவர் என்று சொல்லி இந்த பெண்மணி மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இந்த கனமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலை விவகாரத்தின் பின்னணியில் அந்த சட்ட புத்தகத்துக்கு ரிவால்வர், அதாவது துப்பாக்கியை வைத்துக்கொண்டு ஆயுததாரிக்கு வழங்கி இருக்கக்கூடியதும் இந்த பெண்மணி தான் என்றது அங்க இருக்கக்கூடிய, அதாவது அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறதாக முழுமையான ஆதாரங்கள் எல்லாமே இவாக்கு எதிராக திரட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த நீதிமன்றத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்ட நிலைகளை காரணமாக வச்சுக்கொண்டு இருவரும் தப்பித்திருந்தாலும் கூட துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருக்கக்கூடிய நபர் புத்தளம் பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டவர். ஆனா இந்த பெண்மணி எங்கேயுமே சிக்கல, காவல்துறையோட பிடியில இருந்து தப்பி சென்றிருக்கிறா. இவ மன்னாருக்கு சென்று மன்னார்ல இருந்து இந்தியா செல்றதுதான் நோக்கமாக இருக்கும்ன்றதால எங்காவது இவாவை கண்டாலோ இல்ல இது சார்ந்த ஏதாவது தகவல்கள் தெரிய வந்தாலோ அருகில் இருக்கக்கூடிய காவல்துறை நிலையங்கள் இல்ல நாங்கள் முன்னுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2 தொலைபேசி இலக்கங்கள்ல ஏதாவது ஒரு தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்து உடனடியாகவே தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆக என்ன விடயம் நடந்திருக்குன்னு சொன்னா கனமுல்ல சஞ்சீவன் நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து படுகொலை செய்து போட்டு மிக வேகமாக கொழும்பை விட்டு வெளியேறக்கூடிய முயற்சியில இந்த 2 குற்றவாளிகளுமே ஈடுபட்டிருக்கார்கள். ஆனா இந்த ஆயுததாரியாக இருக்கக்கூடியவர், அதாவது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருக்கக்கூடிய நபர் புத்தளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹயஸ் வாகனத்துக்கு வச்சு போலீஸ் தரப்பால கைது செய்யப்படுகிறார். இதற்கு பிறகு அந்த ஹயஸ் வாகனத்தினுடைய சாரதியும் கைது செய்யப்படுகிறார். இவர்கள் இருவர்கிட்டையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகள் அடிப்படையில் பல தகவல்கள் தெரிய வருது. எப்படி என்று சொன்னா இந்த கனமுல்ல சஞ்சீவை ஏற்கனவே 19 மிகப்பெரிய கொலைகளோட தொடர்பு இருக்கார். அதாவது படுகொலை ஆகியிருக்கக்கூடிய கனமுல்ல சஞ்சீவ இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய 19 கொலை குற்றங்களோட நேரடியாக தொடர்பட்டவர் என்று சொல்லி, அது மட்டுமல்லாம இலங்கையில் இயங்கக்கூடிய பாதாள உலகக்குழு என்று சொல்லி அறியப்படுகிற மிகப்பெரிய வன்முறை கம்பலுடைய 2வது 3வது கட்ட தலைவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல படுகொலை செய்திருக்கக்கூடிய நபர், அதாவது 34 வயதாக இருக்கக்கூடிய அந்த நபரும் மிகப்பெரிய ஒரு குற்ற பின்புலம் கொண்டவர். இப்ப வழியாக இருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னு சொன்னா இவர் ஒரு ராணுவ கமாண்டர் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இவர் ஒரு ராணுவ கமாண்டரோ இல்ல ராணுவ சார்ஜென்டோ கிடையாது. இவர் ராணுவ பயிற்சிக்கு போய் அங்க இருந்து இடையில தப்பிச்சு சென்றிருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர். அங்க இருந்து இடையில தப்பிச்சு போன பிறகு இவருக்கு தண்டனை காலங்கள் வழங்கப்படுது. அந்த தண்டனை காலத்துல நான் இனிமேல் ராணுவத்துக்கு வரையில்லை என்று சொல்லி போட்டு இவர் ராணுவத்தை விட்டு வெளியில வரார். இதற்கு பிறகுதான் சமூகத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய குற்றங்களோட இவர் பங்குதாரராகிறார். இதனுடைய பின்னணியில் இப்ப வரைக்கும் 7 கொலைகளோட இவருக்கு நேரடியாக தொடர்பு இருக்குன்னு சொல்லியும் அண்மையில், அதாவது கல்கிசை பகுதியில் கடந்த மாதம் 7ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய இரட்டை கொலை சம்பவம், அதாவது துப்பாக்கியால சுட்டு 2 பேரை கொலை பெற்றிருக்கக்கூடிய சம்பவத்துக்கு பின்னணியிலையும் இவர்தான் இருக்கிறார் என்று சொல்லி போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கு. உண்மையிலேயே படுகொலை செய்தவரும் படுகொலை செய்யப்பட்டவரும் மிகப்பெரிய குற்ற பின்னணியை சேர்ந்தவர்கள், இருவருமே மிகப்பெரிய குற்றவாளிகள். என்னதான் இருந்தாலும் ஏன் இந்த படுகொலை இடம்பெற்றது என்று சொல்லி, அதுவும் நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து ஏன் இந்த படுகொலை இடம்பெற்றது என்று சொல்லி விசாரிக்க என்ன விடயம் தெரிய வந்திருக்குன்னு சொன்னா இந்த படுகொலையை செய்யுமாறு வெளிநாடுகளில் இருந்துதான் இவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது பிரான்ஸ், கட்டார் இந்த 2 நாடுகளில் இருந்துதான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. யார் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்குன்னு சொன்னா பிரான்ஸ்ல கட்டார்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்ற பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய 3 பேர், அதாவது
கெல்ஹெதர பத்தமே என்று சொல்லப்படுகிறவர், பட்டுவத்தே சாமர் என்று சொல்லப்படுகிறவர், ஜூட் பிரியந்த் என்று சொல்லப்படுகிறவர். இவர்கள் மூவரும் தான் இதற்கான திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் தான் இதற்கு பின்னணியில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த 3 பேருடைய பெயர்களும் இன்றைக்கு வெளியாக இருக்குது. இந்த 3 பேருடைய உத்தரவினுடைய அடிப்படையில் தான் இந்த படுகொலை இடம்பெற்றிருக்கு. இந்த 3 பேரும் யாருன்னு சொன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்ற கும்பலினுடைய தலைமையாக இயங்கக்கூடியவர்கள், இப்ப பிரான்ஸ் மற்றும் கட்டார்ல தலைமறைவாக வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்லி அறியப்படுகிறது. இவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த படுகொலை இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாம இந்த படுகொலையை செய்யறதுக்கு 1,50,00,000 ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்குது. ஆரம்ப கட்ட தொகைகளாக இந்த 1,50,00,000 வழங்கப்படும் என்று சொல்லி உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த கொலை செய்யறதுக்கு முன்னுக்கே தான் அந்த வெளிநாட்டு நபர்கள்ட்ட இருந்து, அதாவது கட்டார்ல பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 3 நபர்கள்ட்ட இருந்தும் தான் 2,00,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு என்று சொல்லியும், இதற்கு பிறகுதான் இந்த படுகொலை சம்பவத்தை தான் அரங்கேறின என்று சொல்லியும், நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இந்த படுகொலை இடம்பெற்ற பிறகு அங்க இருந்து தனக்கு உதவி இருக்கக்கூடிய, அதாவது அந்த புத்தகத்துக்குள்ள வைத்து ஆயுதத்தை கொண்டு தந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணும் தானும் சேர்த்து நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மருதானைக்கு சென்றதாகவும், மருதானையில் இருந்து ஒரு முச்சக்கர வண்டியின் உதவியோட நீர்கொழும்பு பகுதிக்கு சென்றதாகவும், நீர்கொழும்பு பகுதியில இருந்து அந்த பெண் வேறு பாதையில தான் வேறு பாதையில பயணிக்க தொடங்கினதாகவும், இப்ப அந்த பெண் எங்க இருக்கிறா எங்க போனவான்னு சொல்லி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அந்த குற்றவாளி ஒப்புக்கொண்டிருக்கார். அதாவது வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து தர்றதுக்கு முன்னுக்கு கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு பிரபல விடுதியில தான் அந்த பெண் தங்கியிருந்தவான்னு சொல்லியும், அங்க இருந்து தான் அவாக்கு அந்த ஆயுதம் வந்தது, அந்த ஆயுதத்தை அவ வரும்போதே கொண்டு வந்தாவா இல்ல விடுதியில வேற யாராவது அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து தந்தார்களான்னு சொல்லி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அந்த குற்றவாளி சொல்லியிருக்கார். என்னதான் இருந்தாலும் இப்ப காவல்துறை என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். மேலும் பல முக்கியமான தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. அதே போலதான் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு போட்டு அங்க இருந்து தப்பிச் செல்றது வெறுமனவே 2 பேரால முடியாத காரியம் என்றதால வேறு யாராவது அங்க இருந்தார்களா, வேறு யாருக்கும் இந்த கொலைக்கும் இடையில் ஏதாவது தொடர்புகள் இருக்குதான்னு சொல்லி பலதரப்பட்ட கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. அதனுடைய அடிப்படையில் இவர்களை நீர்கொழும்புல இருந்து புத்தளத்தை கேட்டி சென்றிருக்கக்கூடிய, அதாவது அந்த ஆயுததாரி சிக்கி இருக்கக்கூடிய புத்தளம் பகுதி கேட்டி சென்றிருக்கக்கூடிய அந்த ஹயஸ் வாகன சாரதியும் இன்றைக்கு சிக்கியிருக்கிறார். அவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. ஏதாவது அவர்கிட்ட இருந்து புதிய தகவல்கள் வெளியாகுதா, வேறு யாருக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குதான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல இங்க இருக்கக்கூடிய மிக பிரதான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த குற்றவாளி அவர்கள் கைது செய்யும் போது, அதாவது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதான சூத்திரதாரியை கைது செய்யும் போது அவர்கிட்ட இருந்து பல அடையாள அட்டைகள் மீட்கப்படுது. தேசிய அடையாள அட்டை, அதே போல சாரதி அனுமதி பத்திரம், இவருடைய சட்டத்தரணி அடையாள அட்டை என்று சொல்லி பல அட்டைகள் மீட்கப்படுது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குதா. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பநிலை என்னன்னு சொன்னா, எந்த பெயர் இவருடைய உண்மையான பெயர் என்று சொல்லி காவல்துறைக்கு தெரியாம இருக்கு. இதனுடைய அடிப்படையில் தான் இவரை கைது செய்த உடனேயே இவருடைய பெயர் அஸ்மான் என்று சொல்லி காவல்துறை தரப்பு ஊடகங்களுக்கு தெரிவித்தது. ஆனா அவருடைய பெயர் அஸ்மான் இல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வைத்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இவருடைய இருக்கக்கூடிய அடையாள அட்டைகள் எல்லாத்தையும் பரிசோதிச்சு அவருடைய உண்மையான அடையாளம் எது என்று சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இவர் ஒரு ராணுவ போராளியே கிடையாது. இவர் ஒரு ராணுவ பயிற்சி முகாமில் இருந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர். அதற்கு பிறகுதான் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கார். இவருடைய பெயர் என்னன்னு சொன்னா ட்ரில்சான் என்று சொல்லி பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்திருக்கார். இவர் தன்னுடைய அடையாளத்தை முழுமையாக மாற்றிக்கொண்டுதான் இப்படியான கொலை குற்றங்கள் ஈடுபட்டவர் என்று சொல்லியும், இலங்கையில் நடைபெறக்கூடிய 7 கொலை குற்றங்களோட இவர் நேரடியான குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாம தப்பித்திருக்கக்கூடிய அந்த பெண் குற்றவாளி இவர்தான் பிரதான சூத்திரதாரி என்று சொல்லியும், இவர் நாட்டை விட்டு தப்பித்தா இதற்கு பின்னணியில மிகப்பெரிய விளைவுகள் எல்லாமே ஏற்படக்கூடும் என்றதால இவரை கூடிய விரைவில் கைது செய்யணும் என்றதுக்காக மிகப்பெரிய நடவடிக்கைகள் எல்லாமே இடம்பெறுது. பல சோதனை சாவடிகள் வைக்கப்பட்டிருக்குது. சகல இடங்களுமே தேடப்படுது. குறிப்பாக கொழும்பை விட்டு வெளியேறக்கூடிய சகல பாதைகளுமே அதிகப்படியான போலீஸ் தரப்பு போட்டு சோதனைக்காக உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்குது. இவர் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி அறியப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் இவரை கைது செய்யறதுக்கு பொதுமக்களுடைய உதவியையும் போலீஸ் தரப்பு நாடி இருக்குது. உங்கள் யாருக்காவது இவரை பற்றி ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சா உடனடியாக போலீஸ் தரப்பு கருவிங்க. இந்த விடயங்கள் சார்ந்த கொலை குற்றம் சார்ந்தும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் சார்ந்தும் இந்த தப்பித்திருக்கக்கூடிய பெண் சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.